அரைச்சமாவே எத்தனை டைம் மேலே அரைப்பீங்க? ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஆல்வுட் ரிவ்யூ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜேக்கப் சேஸ் டைரக்ஷனில் அமிலியா ஈவ் லின்ஷே நடிப்பில் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமாக நம்ம ஊர் தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்சீரியஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர் இந்த படத்தோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். படத்தோட மையக்கரு 1999 ஆரம்பிக்குது. படத்தோட கதாநாயகி ஜெமா அவங்க அம்மா வந்து மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இப்படியே 20 வருஷம் போகுது. கதாநாயகி பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. 2 பேரும் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட கடந்த கால கசப்பான நினைவுகள் வந்து அவங்களுக்கு அப்பைக்கப்போ ஞாபகத்துக்கு வருது. அதே சமயத்தில் அமானுஷ்யமான கனவுகளும் அவங்களுக்கு வருது. கதாநாயகி கனவுல பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அப்படிங்கிற இருண்ட டீமன்ஸ் உலகத்துக்குள்ளே போயிட்டு வருவாங்க. அப்படி அவங்க போயிட்டு வர்றப்ப அந்த டீமன்ஸ் வந்து ஜெம்மா கூட சேர்ந்து நிஜ உலகத்துக்கு வந்துடுது. அப்படி வந்து டீமன்ஸ் வந்து கதாநாயகி ஜெம்மா மற்றும் அவங்க மகளைய நிம்மதியாக வாழ விட மாட்டேங்குது. அந்தளவுக்கு ரொம்பவும் பலவிதமான வேலைகளை பார்க்குது. அது கடைசியில் அந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து மீண்டு வந்தாங்களா அவங்க அப்படிங்கிறத மீதி கதையாக இருக்குது. படத்தோட பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சீரியஸ் மூவி சீரிஸில் இது 6th இன்ஸ்டால்மெண்ட் மூவியாக அவுட் ஆஃப் தி ஃபர்தர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஜம்ஸ்கேருக்கு பேர் போனதாக இந்த இன்சீரியஸ் சீரிஸே அமைஞ்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு பயமுறுத்தி நம்ம நெஞ்சை அடிக்க வைப்பாங்க. இந்த படத்தில் ஜம்ஸ்கேருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம அட்மாஸ்பியர், அதாவது அந்த இடம் அங்கே எதுவும் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஃபீலை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. சீன் பை சீன் பதட்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. படம் பார்க்குறது நல்லா உணர்வோம். அதை இது வந்து படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. எலிஸ் ரெய்னர் அவங்களோட வருகை வந்து படத்தில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிதுன்னு சொல்லுவேன். ஏன்னா லின்ஷே இவங்க வந்து பார்த்திங்கன்னா பழைய இன்சீரியஸ் படங்களை வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். மற்ற 5 படங்கள் நடித்து பிரபலமானவங்க அவங்க. எடன் லொரென் வாரன் எப்படி காஞ்சரிங் யூனிவர்ஸில் வந்து ஒரு பிரபலமான நபர்களோ அதே மாதிரி இன்சீரியஸ் ஃபிலிம் சீரிஸில் வந்து லின்ஷே வந்து ரொம்ப பிரபலமானவங்க. இந்த மூவிலையும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. அவங்க அற்புதமான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பலம் பார்த்திங்கன்னா பின்னணி இசை. ஜோசப் பிஷாரா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் காட்சிகளாக இருக்கட்டும், ஜம்ப்ஸ்கேர்ஸ் இந்த மாதிரியான திகில் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். இன்னும் மேம்பட்ட ஒரு பயத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும். அந்தளவுக்கு ஒரு மியூசிக் வந்து பிரமாதமாக இருந்திருக்கு இந்த படத்தில். ஆக்டர்ஸ் நடிப்பை பார்த்தீங்கன்னா அமிலியா ஈவ் கதாநாயகி அந்த ஃபர்தர் அப்படிங்கிற உலகத்துக்குள்ளே போயிட்டு வர்றது, அந்த ஃபீலிங்ஸ் அவங்க வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும், தன்னோட மகளை காப்பாற்றுறதுக்கு அவங்க போராடுற விதமாக இருக்கட்டும், அது நல்லாவே அமைஞ்சிருக்குது. லின்ஷே பற்றி சொல்லவே தேவையில்ல. எல்லா இன்சீரியஸ் படங்களும் நடித்து எக்ஸ்பீரியன்ஸானாலும் அவங்க நடிப்பை திறன்படியே போட்டிருக்காங்க. அமிலியா ஈவ் மகளாக நடித்தவங்களும் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்தில் பலவீனம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி அரைச்சமாகவே திரும்பி அரைச்சி இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஏன்னா இன்சீரியஸ் ஃபஸ்ட்டு பாட்டில் என்ன பார்த்தோமோ அந்த கதையை கொஞ்சம் பட்டிடிகிரிங் பண்ணி ஆக்டர்ஸை மட்டும் மாற்றி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய பலவீனமாக இருக்குது இந்த படத்துக்கு. இந்த படத்தில் ஃபர்தர் அப்படிங்கிற ஒரு டீமன்ஸ் வாழக்கூடிய ஒரு உலகத்தை காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அது மேலோட்டமாகவே பூசி மொழிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுவும் இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த எந்த இன்சீரியஸ் படங்களும் நீங்கள் பார்க்கலன்னா இந்த படம் போய் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். சப்போஸ் முன்னாடி வந்து இன்சீரியஸ் படங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதே கதையை தான் இங்கே எடுத்துகிட்ருக்காங்க. எந்த விதமான ஆச்சரியத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்த போகிற கிடையாது இந்த படம். A-certificate மூவி அதை யாபத்தை வச்சுக்கோங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கும் தான் படம் பார்க்கணும். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ்.